ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் டைம் அண்ட் ஒர்க்ன்ற டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டைம் அண்ட் ஒர்க்ன்ற டாபிக் கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அட்லீஸ்ட் 2 to 3 கொஸ்டின்ஸாவது இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இந்த டாப்பிக்கை எல்லாருமே ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம அதில் இருக்க ஷார்ட்கட்ஸு, டிப்ஸு, ட்ரிக்ஸு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இனிமேல் இந்த சம்ஸை 1 minute சால்வ் பண்ணிடுவீங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் என்னென்னா இன்வர்ஷன்ற கான்செப்ட் தான். இன்வர்ஷன்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த சம்ஸை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இன்வர்ஷன்னா என்ன? ஒரு நம்பரை 1/n போடுறது தான் இன்வர்ஷன். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க என்னன்னு, அதை 1/n மாற்றினீங்கன்னா அது இன்வர்ஷன். சரி, இது மட்டுமா இன்வர்ஷன்? இல்லை, 1/n என்னன்னு மாற்றினாலும் இன்வர்ஷன் தான். ஸோ என்ன 1/n மாற்றினாலும் 1/n என்னன்னு மாற்றுறது தான் இன்வர்ஷன். ஓகேவா? சரி, இந்த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே இன்வர்ஷனை பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்லையும் ஒர்க்ஸ் அண்ட் வேஜஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மொத்த வேலை 30 நாளில் முடியுது அப்படின்னா ஒரு நாளில் எவ்வளோ வேலை நடந்து முடிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மொத்த நாள் என்னவோ அதை நீங்கள் 1/13 போட்டிங்கன்னா ஒரு நாளில் எவ்வளோ வேலை நடந்திருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு நாளில் 1/13 வேலை முடிஞ்சிருக்கு. அப்போ மொத்தமாக அந்த வேலை முடிய எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த 1/30 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணால் என்ன வரும்? 30 தான் வரும். 30 மேலே டிவைடட் பை 1னா 30 தான். ஸோ 30 நாளில் முடிந்திருக்கும். இதுதான் இந்த இன்வர்ஷன் கான்செப்ட். ஓகேவா? ஸோ டேஸ் கொடுத்து ஒர்க்கை பற்றி கேட்டாலும், ஒர்க்கை கொடுத்து டேஸ் கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் இன்வர்ஷன். சரியா? இன்வர்ஷன் வச்சே நீங்கள் டேஸ் டு ஒர்க்ஸை மாற்றலாம், ஒர்க்ஸ் டு டேஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சரி, இதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ண போகிற முக்கியமான ஒரு 2 கான்செப்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, இப்போ உங்களுக்கு அது ஏற்கனவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒர்க்கை நான் ஸ்பீடாக பண்ண நான் ஒர்க்கு முடியக்கூடிய டேட் என்னாகும்? கம்மியாகும். சரியா? ஸோ நம்ம ஒரு ஒர்க் முடியக்கூடிய டைம் என்னாகும்? நமக்கு குறையும். சரியா? ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ண அந்த ஒர்க்கு முடியக்கூடிய டைம் கம்மியாகும். அப்போ ஒர்க்கு முடியக்கூடிய டேஸும் நமக்கு கம்மியாகும். சரி, ஒரு ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா என்ன? 10 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு 20 பேரை நான் போடுறேன் அப்படின்னா, ஸோ ஒர்க்கர்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஒர்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒர்க்கு முடியக்கூடிய டைம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டல் டேஸும் நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 3 கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க், டைம், டேஸ், மென். ஓகேவா? ஒர்க்கை நம்ம டேஸாக மாற்றுறதுக்கு இன்வர்ஷன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். டேஸை ஒர்க்ஸாக மாற்றுறதுக்கும் இன்வர்ஷன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், எது இன்க்ரீஸ் ஆனால் எது டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஓகேவா? இதான் கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு சம் பார்ப்போம். A can work 5 times faster than B and takes 60 days less than B. சரிங்களா? A 5 மடங்கு பியை விட ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்க. அடுத்து 60 நாள் பிக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க. அப்போ 2 பேரும் தனித்தனியாக வேலை பார்த்தா எவ்வளோ நாளாக வேலை பார்ப்பாங்க அப்படின்றதான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு வேலை எவ்வளோ நாளுக்குரிய வேலைன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அதை என்னன்னு அசியூம் பண்ணிக்குவோம். சரியா? இப்போ பி n நம்பர் ஆஃப் டேஸில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஏ என்ன அவங்கள விட 60 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்களா? அப்போ ஏவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? n-16 எடுத்துக்கலாம். சரிங்களா? பி n நம்பர் ஆஃப் டேஸில் முடிக்கிறாங்கன்னா ஏ என்னவா முடிச்சிருப்பாங்க? n-60. ஸோ இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து நம்ம எடுத்த எக்ஸ்பிரஷன். இன்னொன்று செகண்ட் எக்ஸ்பிரஷன். சரியா? ஏ 5 times பியை விட ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ இப்போ என்னன்னா ஸ்லோ ஆக என்ன ஆகும்? டைம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்லோ ஆக டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ 1 நிமிஷம் வேலை பார்க்குறாங்கன்னா நான் பி எவ்வளோ நிமிஷம் வேலை பார்ப்பாங்க? 5 நிமிஷம் வேலை பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை என்னென்னா ஏ 1 நிமிஷம் பார்க்குற வேலையை பி 5 நிமிஷம் பார்ப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் எடுக்கலாம்? ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும்?
பி டிவைடட் பை 5 இருக்குமா? ஏ வந்து எவ்வளோ நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, பி எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்களோ அதை 5ஆல் டிவைட் பண்ணால் ஏ எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை 5. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த க்ளூலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பி n நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் பண்ணால் ஏ வந்து n-60 டேஸ் ஒர்க் பண்ணுவாங்க. செகண்ட் கொடுத்த க்ளூலேருந்து என்ன கண்டுபிடிச்சோம்? ஏ வந்து பி வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை 5ஆல் டிவைட் பண்ணால் ஏ ஒர்க் பண்ணுற நேரம் கிடச்சிரும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ நம்ம ரெண்டாவது எக்ஸ்பிரஷன்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ரெண்டாவது க்ளூலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு க்ளூவில் இருக்கிற ஏவையும் செகண்ட் க்ளூவில் இருக்க ஏவையும் நீங்கள் ஈக்குவல் டுவாக போடணும். புரியுதுங்களா? 2 ஏனாலும் ஒன்று தானே. ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ தானே. அப்போ ஃபஸ்ட்டு க்ளூவில் என்ன ஏ கண்டுபிடிச்சோம்? n-60. செகண்ட் க்ளூவில் என்ன கண்டுபிடிச்சோம்? ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை எஸ். பினா என்ன, நமக்கு ஏற்கனவே என்ன வேல்யூ தெரியும்? என்னன்னு தெரியும். ஸோ ஏ ஈக்குவல் டு அங்கே n பை எஸ்ன்னு போட்டுக்கலாமா? ஸோ 2 ஏவை ஈக்குவல் பண்ணால் n/5 ஈக்குவல் டு n-16 வரும். சரிங்களா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 5 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ண கொடுங்க. 5n-300. ஸோ இப்போ வந்து என்ன 300 இந்த பக்கமும் n அந்த சைடும் போட்டிங்கன்னா 4n-300. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 75 டேஸ். அப்போ எதோட வேல்யூ n? பியோட வேல்யூ n. அப்போது பியோட வேல்யூ 75 டேஸ்னால் ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கும்? n-60 15 டேஸாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணோன்னா 75 டிவைடட் பை 5 ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை எஸ்ன்னு போட்டிருக்கோமா? அப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? பியை 5ஆல் டிவைட் பண்ணால் ஏவோட வேல்யூ வருதா அப்படின்றத நீங்கள் கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம். இதான் சிம்பிளாக நம்ம வந்து சால்வ் பண்ணுறது. சரிங்களா? இதான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போது 24 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது எத்தனை நாள் 30 பேர் செஞ்சால் இந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து காமனாக வந்து எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்ஸை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். எல்லோரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? 24 பேர் சேர்ந்து 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா 30 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ என்ன வரும்? கொஸ்டின் மார்க் இன்ட்டு 24 ஈக்குவல் டு 30 × 10 போட்டு அப்புறம் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 300 டிவைட் பை 24 போட்டால் 12.5 டேஸ் வரும். சரிங்களா? ஸோ இது கரெக்டாக கிடையாது, தப்பு. ஏன் தப்பு? நம்ம ஏற்கனவே முன்னாடி என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆக டேஸ் என்ன ஆகணும்? கம்மியாகணும். ஆனால் இங்கே பாருங்கள், 24 மென்ஸ் வேலை பார்க்கும்போது 10 டேஸில் முடித்தாங்க. ஆனால் 30 மென்ஸ் வந்ததுக்கப்புறம் 12.5 டேஸில் முடிக்கிற மாதிரி ஆன்சர் வருது. ஸோ இது கரெக்டு கிடையாது, இது தப்பு. ஸோ அப்போ இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதில் என்ன இருக்குது? 24 மென்ஸ் வந்து 10 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கை 1 நம்ம வச்சுக்குவோம். சரிங்களா? 24 மென் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 10 டேஸில் முடிக்கிறாங்க. அடுத்து 30 மென் சேர்ந்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இப்போது 24 மென் சேர்ந்து 10 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கும்? அமௌண்ட் ஆஃப் வேலை முடிஞ்சிருக்கும். அதுலேருந்து ஃபஸ்ட் எழுதுவோமா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டேஸை இன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? அமௌண்ட் ஆஃப் ஒர்க். ஒரு நாளில் பார்த்து அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்துடும். சரியா? 24 மென்ஸ் 10 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்கன்னா 1/10 முடிச்சிருப்பாங்க. சரியா? அப்போ 30 மென்ஸ் சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடித்தாங்க அப்படின்றத இப்போ கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? 1 டே அது மென்ஸும் ஒர்க்குமா நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா? 24 மென் 1 டேயோட ஒர்க்கு 1/10, 30 மென் எவ்வளோ நாள், ஒன் டேக்குரிய ஒர்க்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கொஸ்டின் மார்க் இன்ட்டு 24 இஸ் ஈக்குவல் டு 300 டிவைட் பை 10. ஸோ இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 1/8. அப்போ 30 மென்ஸ் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கிற ஒர்க்கு தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா 24 மென்ஸ் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கிற ஒர்க்கு 1/10. சரிங்களா? அதை தான் நம்ம வச்சு இந்த சம் போட்டிருக்கனால இப்போ 30 மென்ஸ் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கிற ஒர்க்கு வந்து 1/8. ஸோ முடிக்கிற ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டேஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 30 மென்ஸ் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கிற ஒர்க்கு 1/8னா அந்த ஒரு நாளுக்குரிய ஒர்க்கை இன்வெர்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ நாளில் முடிக்கிற ஒர்க்குன்னு வந்துருமா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 30 அப்புறம் 1/30 நம்ம மாற்றணும்ல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கான்செப்ட். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எவ்வளோ மென்ஸ் கொடுத்துருக்காங்களோ எவ்வளோ டேஸ் கொடுத்துருக்காங்களோ டேஸை ஒர்க்காக மாற்றணும். அப்புறம் தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் வர்ற ஆன்சரை இன்வெர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டேஸில் அந்த 30 மென்ஸ் முடிப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் எடுத்த உடனே
டேரெக்டாக வந்து நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடாதீங்க. டேஸுக்கும் மென்ஸுக்கும் இருக்கிற அந்த க்ராஸ் வெரிஃபிகேஷன், அந்த க்ராஸ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். A can do a work in 3 days. A வந்து 3 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. B can do the same work in 6 days. அதே வேலையை B வந்து 6 டேஸில் முடிக்கிறாங்க. C can do the same work in 7 days. அதே வேலையை C வந்து 7 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்த வேலையை பார்த்தா எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்றதான் இந்த சம் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போது A வந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அதை எழுதுவோம். அதை எக்ஸ்ப்ரெஷனாக எழுதுவோம். A வந்து ஒரு வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது ஒரு நாளில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதை டேஸை வந்து இன்வெர்ட் பண்ணுவோமா? அப்போ 1/3 அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து ஒரு நாளில் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ ஓகே, B வந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாங்க? 6 டேஸில் வேலையை முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேலை முடிஞ்சிருக்கும்? 1/6. அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணுவோமா? 1/6 அமௌண்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்கும். C எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 7 நாளில். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க? அப்போ 1/7 அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு நாளில் A வந்து 1/3 அளவு ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. B வந்து 1/6 அளவுக்கு முடிச்சிருப்பாங்க. C வந்து 1/7 அளவுக்கு முடிச்சிருப்பாங்க. சரி, ஒரு நாளில் 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 பேருனா ஒரு நாளில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் முடிச்சிருப்பாங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? A + B + Cன்றதை போடுறோம். சரிங்களா? A வந்து எவ்வளோ முடிச்சிருக்காங்க? 1/3 ஒரு நாளில் முடிக்கிறாங்க. B 1/6 ஒரு நாளில் முடிக்கிறாங்க. C 1/7 முடிக்கிறாங்க. ஸோ இது 3ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணால் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் 3க்கு காமன் 42. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அதை வந்து நம்ம நியூமரேட்டரில் நமக்கு வந்து எந்த டிஜிட் இது பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம போட போகிறோம். அப்போ 14 × 3 தான் 42 ப்ளஸ் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? 7 × 6 42, அடுத்து 6 × 7 42. ஓகே, ஈக்குவல் டு என்ன வருது? 27/42. அப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 9/14 வருமா? ஸோ A + B + C 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் முடிச்சிருப்பாங்கன்னா 9/4 அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஒரு நாளில் முடிச்சிருக்காங்க. 3 பேர் சேர்ந்து பண்ணுறது. சரி, ஒரு நாளில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் முடிச்சிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. என்ன அதுக்கு? ஒன்றுமே இல்லை. 9/4 அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்வெர்ட் பண்ண போகிறோம். இன்வெர்ட் பண்ணாலே நமக்கு என்ன ஆயிரும்? நமக்கு அவங்க மொத்த எவ்வளோ நாளில் வேலை பார்த்து முடிப்பாங்கன்றது தெரிஞ்சிடும். அப்போ இன்வெர்ட் பண்ணால் 14/9 டேஸ். 14/9 டேஸ் தான் வந்து A and B and C 3 பேரும் சேர்ந்து வேலையை முடித்தா 14/7 9 டேஸில் முடிப்பாங்க அந்த வேலையை. ஓகேவா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா? உங்களுக்கு இந்த சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இன்வர்ஷன் டெக்னிக் தான். ஓகே, 4th சம். P and Q can do a work in 12 days. Q and R can do the same work in 16 days. R and P can do the same work in 24 days. ஓகேவா? ஸோ இப்போ PQR 3 சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க? ஃபஸ்ட்டு P and Q சேர்ந்தால் 12 நாளில் முடிப்பாங்க. Q and R சேர்ந்தால் 16 நாளில் முடிப்பாங்க. R and P சேர்ந்தால் 24 நாளில் முடிப்பாங்க. 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? இப்போ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? டேஸை அமௌண்ட்டாக மாற்றுவோம். அப்புறம் இன்வர்ஷன் டெக்னிக், அவ்வளோதான். சரியா? P and Q வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 12 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க? 1/12. Q and R எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 16 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க? 1/16. சரிங்களா? அடுத்து R and P எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க வேலையை? 24 நாள். அப்போ அது வந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிந்திருக்கும்? 1/24. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் இது மாதிரியே தான். சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 1/12ன்றது PQ சேர்ந்து செஞ்சது, சேர்ந்து ஒரு நாளில் செய்து முடித்த வேலை. 1/16ன்றது Q and R சேர்ந்து ஒரு நாளில் செய்து முடித்த வேலை. R and P சேர்ந்து ஒரு நாளில் செய்து முடித்த வேலை 1/24. ஸோ இதை எப்படி எழுதலாம்? P + Q சேர்ந்து P + Q = 1/12. சரியா? Q + R = 1/16. R + P = 1/24. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிறோம். அவங்க கொடுத்த க்ளூலேருந்து எழுதிக்கிறீங்க. நம்ம போன வட்டம் மாதிரியே தான் இந்த 3 எக்ஸ்பிரஷனையும் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒர்க் டுகெதர்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ P + Q +
q ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் பி. சரியா, மூணையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்க. ஈக்குவல் டு 1/12 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 1/24. அப்போ என்ன வரும்? 2p 2q 2r இருக்குது. அதனால் 2 ஆஃப் p ப்ளஸ் q ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன எல்சிஎம் எடுக்கிறீங்க? எல்சிஎம் என்ன வரும்? 48 வரும். சரியா, 48னா ஃபஸ்ட் இதுக்கு 4 12s are 48, அப்புறம் 16 3s are 48, 24 2s are 48. அப்போ என்ன வந்திருக்கும்? 9 divided by 48 வரும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை கேன்சல் பண்ணால் 3 divided by 6 ஓகே 3 divided by 16 வந்திருக்கும். சரி, இப்போ இதோட வேல்யூ என்ன? 2 of p plus q plus r equal to 3 divided by 16. சரியா, ஸோ 2p 2q 2r சேர்ந்தா என்னது ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிக்கிறாங்கன்னா 3/16. அப்போ p plus q plus r divided by 3 divided by 16 into 2. ஓகேவா, இந்த 2 இந்த பக்கம் இங்கே கொண்டு வரும். அப்போ p plus q plus r equal to 3 divided by 32 வரும். ஸோ PQR 3 பேர் சேர்ந்து ஒரு நாளில் 3/32ன்ற அளவான வேலையை செய்கிறாங்க. ஒரு நாளில் PQR சேர்ந்து 3/32 அளவான வேலையை அவங்க செய்கிறாங்க. சரிங்களா, ஸோ நம்ம போன ப்ரீவியஸ் சம்மில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்க டேஸ் எல்லாத்தையும் அமௌண்ட் ஒன் டேயில் செய்கிற அமௌண்ட்டாக மாத்திரம். இது டுகெதர்னு கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணி PQR 3 பேர் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் முடிக்கிறாங்கன்றதை பார்த்துட்டோம். இப்போ மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் முடிப்பாங்கன்றதை எப்படி பார்ப்போம்? ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ணுவோம். இன்வெர்ட் பண்ணால் 32/3 days. அப்போ 3 பேர் சேர்ந்து மொத்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 32/3 days. ஓகேவா, இது ஜஸ்ட் அதே கான்செப்ட் தான். Fifth sum, P can do work in 30 days. Q is 25% more efficient than P to complete the same work. ஓகேவா, ஸோ Q மட்டும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? P வந்து 30 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. Q வந்து Pயை விட 25% எஃபிஷியண்ட்டான ஆள், சீக்கிரமாக முடிக்கிற ஆள். சரியா, ஸோ P வந்து 30 நாளில் முடிக்கிறாங்க. Qவோட எஃபிஷியன்சின்றதுக்கு 25% கொடுத்துருக்காங்க. Q மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கும் நம்ம இன்வர்ஷனும் ஒரு நாளைக்கு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் எவ்வளோன்றதையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, P வந்து 30 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேலையை முடிச்சிருப்பாங்க? ஜஸ்ட் அதை இன்வெர்ட் பண்ணுவோம். 1/30 அமௌண்ட் ஆஃப் ஒர்க். சரிங்களா, அடுத்த க்ளூ என்ன? Q வந்து Pயை விட 25% அதிகமாக எஃபிஷியன்ஸானவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? P 100% ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா Q வந்து 125% அதை முடிப்பாங்க. சரியா, ஸோ P வந்து 100 ரூபாய்க்கு வந்து சம்பாதிச்சிருக்காருன்னா வந்து Q வந்து 125 ரூபா சம்பாதிக்கிறார். ஓகேவா, ஸோ Pயோட ஒர்க் என்ன நமக்கு தெரியும்? 1/30. அப்போ 100%ன்றது 1/30. அப்போ 125%ன்றது எவ்வளோ அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம்? 125% ஆஃப் 1/30. உங்களுக்கு இது புரியுதா? P வந்து என்ன சொல்கிறோம்? P வந்து 100% அப்படின்னா Q வந்து என்னது? 125%. அதை விட 25% அதிகம். சரிங்களா, ஸோ வந்து 100 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து P வந்து லாபம் பார்க்குறாரு அப்படின்னா Q வந்து 125 ரூபா லாபம் பார்ப்பார். சரியா, ஸோ P வந்து ஒரு செங்கல் எடுத்திருக்காரு அப்படின்னா Q வந்து அதை விட 25% என்ன? 1.25. சரியா, ஸோ P எத்தனை ஒரு நாளில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் முடிக்கிறாரு? 1.30. அதான் 100%. சரிங்களா, ஸோ அப்போ Qவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 125% ஆஃப் 1/30 தான் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு இது புரியுதா? சரியா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா Qவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். Q ஒரு நாளில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு அவங்க பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிப்போம்? 125% இன்ட்டு 1/30. ஸோ 125%னா 125 divided by 100 into 1/30. ஸோ இதை வந்து அடித்து கொடுத்தோன்னா 5 divided by 4 வருமா? 5ஐயும் 30ஐயும் அடித்து கொடுத்தா 6 வருமா? ஸோ Q வந்து ஒரு நாளில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு முடிக்கிறாங்க? 1/24. ஒரு நாளில் Q முடிக்கிற வேலை அப்படின்றது 1/24. P முடிக்கிற வேலை 1/30. ஓகேவா, ஸோ இப்போ என்ன கொஸ்டின் நமக்கு? ஹவு many days Q complete the work. Q ஒரு நாளில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க? ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு நாளைக்குரிய வேலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து மொத்தத்தில் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் Qவை மட்டும் நம்ம இன்வெர்ட் பண்ண போகிறோம். இன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்? 24 days. ஸோ வந்து Q வந்து எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க? 24 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா, P 30 நாள், Q வந்து 24 நாள். ஜஸ்ட் இதே டெக்னிக் தான், இதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே இருக்கும் இதில். 6th sum. ஓகே, 3 men can do a work in 2 days. ஓகே, 4 boys can do the same work in 6 days. In how many days same work will be done by 8 men and 8 boys?
3 men வந்து சேர்ந்து ஒரு வேலையை 2 நாளில் முடிக்கிறாங்க. 4 பாய்ஸ் சேர்ந்து அதே வேலையை 6 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது 8 மென்னும் 8 பாயும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க? இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் என்ன? இன்வர்ஷன் கான்செப்டும் 1 டேக்குரிய ஒர்க்கு கான்செப்டும் தான். சரிங்களா? ஸோ 3 மென்ஸ் சேர்ந்து 2 days ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் 4 பாய்ஸ் சேர்ந்து 6 days ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ 3 மென்ஸ் சேர்ந்து 2 days ஒர்க் பண்ணுறத 4 பாய்ஸ் சேர்ந்து எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணுறாங்க? 6 daysல ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 3 the டைம்ஸ் பாருங்களேன். 3 மென்ஸ் வந்து 2 days, 4 பாய்ஸ் சேர்ந்து 6 days. அப்போ வந்து 2 into 3 தானே 6. அப்போ வந்து 3 times ஜாஸ்தி ஃபாஸ்ட்டாக வந்து மென்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 3 மென்ஸ் சேர்ந்து 3 times ஃபாஸ்ட்டாக 4 பாய்ஸை விட ஒர்க் பண்ணுறாங்க. அதை வந்து எக்ஸ்பிரஷனாக எழுத போகிறோம். 3 men is equal to 3 into 4 பாய்ஸ். அப்போது 3 கேன்சல் ஆச்சுன்னா ஒரு men is equal to 4 பாய். சரியா? ஒரு men ஒர்க் பண்ணுற அளவு தான் 4 பசங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதை ஒரு தனியாக வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம அடுத்தடுத்து சம்மில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம செயின் ரூல்னு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸ்பிரஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே இந்த ரெண்டும் இருக்கிற சேம் ஃபேக்டர் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கொஸ்டின் பாருங்கள். 8 மென்ஸும் 8 பாய்ஸும் சேர்ந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ 8 men + 8 பாய்ஸ். இப்போ மென்ஸ் பாய்ஸ் அப்படின்னு 2 இருக்குல்ல, இதை நம்ம எல்லாத்தையும் மென்ஸாவோ இல்லைன்னா பாய்ஸாவோ கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு தான் தெரியும்ல, ஒரு men is equal to 4 பாய்னு. ஸோ வந்து அப்போ 8 வந்து என்ன பண்ணுவோம்? 8 into 4 அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம்? 32. அப்போ 32 பாய்ஸ்னு வச்சுக்கோமா? 8 men equal to 32 பாய். சரியா? ப்ளஸ் 8 பாய்ஸ். அப்போ வந்து சேர்த்தா 40 பாய். சரியா? ஸோ 8 men + 8 பாயை நம்ம 40 பாய்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ நமக்கு இது ஏற்கனவே என்ன தெரியும்? 4 பாய் சேர்ந்து 6 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கும்? 1/6 அமௌண்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்கும். இப்போ 40 பாய் சேர்ந்து எவ்வளோ வேலை முடிப்பாங்க? அப்போ ஒரு நாளில் வந்து எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா, நம்ம எப்பயும் பண்ணுறது தான். 4 பாய் வந்து 1/6 அளவு ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா 40 பாய் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? கொஸ்டின் மார்க். ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 40 பாய்ஸ் இன்ட்டு 1/6 டிவைடட் பை நமக்கு வந்து 4 வரும். சரிங்களா? 4 பாய்ஸ். அப்போ இதுதான் அடிச்சு கொடுத்தா 10. அப்போ ஆன்சர் கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 10/6. அப்போ என்ன அர்த்தம்? 40 பாய்ஸ் சேர்ந்து ஒரு நாளில் 10/6 அளவு வந்து ஒர்க் பண்ணுறாங்க. 40 பாய்ஸ்னால் என்ன அர்த்தம்? 8 men + 8 பாயை தான் நம்ம 40 பாய் ஒரே பாயின்ற லெவலில் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு நாள் அவ்வளோ ஒர்க் பண்ணால் மொத்தமாக 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இன்வெர்ட் 6/10 days. சரிங்களா? ஸோ 40 பாயின்றது 8 men + 8 பாயை தான் நம்ம வந்து 40 பாய் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து என்னது? 8 men + 8 பாய் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து 6/10 நாளில் 7th sum. Sita and Geeta can do a work in 20 days and 25 days ரெஸ்பெக்டிவ்லினா தனித்தனியாக. சீதா வந்து 20 நாளில் முடிக்கிறாங்க. கீதா வந்து ஒரு வேலையை 25 நாளில் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சீதா அதுலேருந்து போயிடுறாங்க. கீதா மட்டும் 10 நாள் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து அந்த வேலையை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்க்க வந்து அப்போ வந்து எவ்வளோ நாள் வந்து ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் டிட் சீதா லீவ்ஸ். சரியா? ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டம் மாதிரி தெரியலாம். ஆனால் இருக்கிறதுல இதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து லைன் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனை தான் கம்ப்ளீட்டான ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஒர்க் ஸ்டார்ட் ஆகிற இடம்னும் அதோட எண்டிங் பாயிண்ட்டை ஒர்க் எண்ட் ஆகிற இடம்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் சீதாவும் கீதாவும் சேர்ந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சீதா வெளியே போயிடுறாங்க. கீதா மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறாங்க? அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. அதோட டேஸ் என்னன்னு பார்த்தா 10 days வந்து கீதா வந்து அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ 10 days வந்து அந்த ஒர்க்கை வந்து கீதா மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்போ முன்னாடி வந்து சீதா அண்ட் கீதா எவ்வளோ நாள் இந்த ஒர்க் பார்த்துருக்காங்க நமக்கு தெரியல. இதுலேயும் நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் என்னென்னா 1 day ஒர்க்கு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிப்போம். அப்புறம் இன்வர்ஷன் கான்செப்ட். இந்த 2 கான்செப்ட் தான். ஓகேவா? ஓகே. சீதா வந்து 20 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க?
1/20 ஓகேவா. ஸோ கீதா வந்து ஒரு நாளில் மொத்த வேலையை 25 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க? 1/25. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, கீதா வந்து கடைசி 10 நாள் அவங்க மட்டும்தான் வேலை பார்த்தாங்க. ஸோ 10 நாள், ஒரு நாளைக்கு 1/20 வேலை பார்க்குறாங்கன்னா, அப்போ 10 நாளைக்கு எவ்வளோ வேலை பார்த்தாங்கன்னா 1/25 இன்ட்டு 10ன்னு போடலாமா, ஈக்குவல் டு இதை அடித்து கொடுத்தோன்னா 2/5, அப்போ 2/5 ஓகேவா. ஸோ 10 நாளில் கீதா பார்த்த ஒர்க் எவ்வளோனா 2/5 ஓகேவா. ஸோ அங்கே பாருங்கள் 10 டேஸில் கீதா மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10 டேஸில் கீதா பார்த்த ஒர்க்கு வந்து 2/5. நம்ம ஓவரால் ஒர்க்கை என்னவா எடுத்திருக்கோம், 1ன்னு எடுத்திருக்கோம். அப்போ சீதாவும் கீதாவும் பார்த்த ஒர்க் என்னவா இருந்திருக்கும், 3/5 இருந்திருக்கும். எப்படி 1 - 2/5 = 3/5. ஸோ சீதாவும் கீதாவும் சேர்ந்து பார்த்த ஒர்க்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோனா 3/5 ஓகேவா. சீதா அண்ட் கீதா 2 பேரும் சேர்ந்து மொத்த நாளில் பார்த்த ஒர்க்கோட அளவு வந்து 3/5 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, சீதாவும் கீதாவும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஒர்க் பார்த்தாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சீதா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறாங்க, 1/20 ப்ளஸ் கீதா வந்து 1/25. ஸோ 2 பேரும் சேர்த்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்கன்னா, 2க்கு LCM எடுத்துடலாமா, ப்ளஸ் பண்ணிடலாமா. ஸோ 25 + 20 / 20 × 25, 45 / 20 × 25 அடித்து கொடுத்தோம்னா 9/5 = அப்போ சீதா அண்ட் கீதா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கு முடிக்கிறாங்கன்னா 9/100 ஓகேவா. டேயோட ஒர்க்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து எவ்வளோ நாள் வந்து சீதா அண்ட் கீதா வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லைன் டயக்ராம் எடுத்துக்கோங்க. கடைசி 10 டேஸ் வந்து கீதா மட்டும்தான் ஒர்க் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து சீதா அண்ட் கீதா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ சீதா அண்ட் கீதா சேர்ந்து ஒர்க் பண்ண டேஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கீதா மட்டும் ஒர்க் பண்ணது 10ன்னு சொல்லி ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ சீதா அண்ட் கீதாவை நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்குவோம். இப்போது நமக்கு என்ன தெரியும், சீதா அண்ட் கீதா ஒரு நாளில் 9/100 அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா எக்ஸ் டேஸ்க்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட்டு எக்ஸை வந்து அதோட மல்டிப்ளை பண்ணால், ஸோ மொத்த நாளும் 9x/100 அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகேவா. நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சீதாவும் கீதாவும் மொத்தமாக சேர்ந்து பார்த்த வேலை வந்து 3/5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 9x/100 அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2 எக்ஸ்பிரஷன் வருது. அப்போ ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாமா. 9x/100 = 3/5. இப்போ இதை அடித்து கொடுத்தோன்னா என்ன வரும், 23 x = 20/3 ஓகேவா. 3 டேஸ். இப்போ நம்ம எக்ஸுன்றது என்னது, டேஸ் தான். ஸோ வந்து நம்ம எவ்வளோ நாள் சீதா அண்ட் கீதா சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா x = 20/3 டேஸ் ஓகேவா. உங்களுக்கு இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருச்சா. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத அப்படியே எக்ஸ்ப்ரெஷனாக லைன் டயக்ராம் வச்சு வரைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எல்லோரும் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்கன்றத நம்ம இன்வர்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சீதாக்கும் கீதாக்கும் கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு கீதா 10 நாள் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்றதையும், சீதா அண்ட் கீதா சேர்ந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேலையை அவங்க பார்த்துருக்காங்கன்றதையும் கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு 2 பேர் சேர்ந்து எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணிக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் சம். When P alone does the work, he takes 25 days more than time taken by P and Q to work together to complete the work. ஓகே, P மட்டும் ஒரு வேலையை செஞ்சால் 25 நாள் Pயும் Qவும் சேர்ந்து பார்க்குற நாட்களை விட அதிகமாகுது. Q மட்டும் அந்த வேலையை செஞ்சால் P and Q சேர்ந்து பார்க்குற நாட்களை விட 9 நாள் அதிகமாகுது. ஸோ இப்போ P and Q சேர்ந்து பார்த்தா அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, இதான் கொஸ்டின். இதில் என்ன சொல்லிட்டாங்க, இதை வந்து Pயை மட்டும் வந்து P and Q 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த வேலையை P மட்டும் முடித்தாருன்னா அவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்களோ அதை விட 25 நாள் அதிகமாகும். இதே வேலையை Q மட்டும் வச்சு நம்ம வேலையை முடித்தோன்னா அவங்க 2 பேரும் பார்க்குற நாட்களை விட இது 9 நாள் வந்து அதிகமாகும், Q மட்டும் வேலை பார்த்துருந்தாருனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், இதில் என்ன எக்ஸ்பிரஷன் எழுதலாம், P + Q வந்து எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க ஏன் அப்படின்றத நம்ம n வச்சுப்போம் சரியா. n நம்பர் ஆஃப் டேஸ் வந்து P and Q சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா P வந்து என்ன பண்ணுவார், அந்த n நம்பர் ஆஃப் டேஸை விட 25 நாள் அதிகமாக வேலையை முடிச்சிருப்பார், அப்படி தானே, எக்ஸ்ட்ரா 25 நாள் எடுத்திருப்பார். ஸோ Pயோட எக்ஸ்பிரஷன் என்ன, n + 25. சரி, இப்போ Q என்ன பண்ணுவாங்க,
பிஎன்கியூ சேர்ந்து முடிக்கிற எத்தனை நாளோ அந்த நாளை விட 9 நாள் அதிகம், சரியா? ஸோ q டிவைடட் பை n + 9 எக்ஸ்ட்ரா, ஓகேவா? 9ன்றதான் எக்ஸ்ட்ரா. பிஎன்கியூ சேர்ந்து முடிக்கிற நாட்கள் வந்து n, அப்போ வந்து q மட்டும் வச்சோம்னா n + 9 தான் அதோட எக்ஸ்பிரஷன், ஓகேவா? இது உங்களுக்கு நல்லா புரியுதா? சரி, இதில் நம்ம எப்போயுமே எல்லாத்துலையும் என்ன பண்ணுவோம், 1 டேக்கு அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணுவோம், அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதான் டெக்னிக். ஆனால் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து ஒரே வேரியபிள் பிஎன்கியூன்ற ஒரே வேரியபிள் ஒவ்வொருத்தையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஎன்கியூ சேர்ந்து வேலை பார்க்குறனால அதில் பியை கம்பேர் பண்ணி கியூவை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா என்ன இருக்குன்னு பாருங்களேன். என்னோட ஃபார்முலா n = x √of extra of p into extra of q, சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஆஃப் பின்னா என்ன? பி வந்து எத்தனை நாள் எக்ஸ்ட்ராவாக பார்க்குறாங்க? 25 நாள். q வந்து எத்தனை நாள் எக்ஸ்ட்ராவாக பார்க்குறாங்க? 9 நாள். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 5 × 3 15, ஓகேவா? ஸோ இதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பிஎன்கியூ சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? அதை நம்ம என்னன்னு வச்சுருக்கோம்? என்னன்னு வச்சுருக்கோம். ஸோ வந்து என்னோட வேல்யூ என்ன? 15 days, ஓகேவா? ஸோ பிஎன்கியூ சேர்ந்து வேலை பார்த்தா உங்களுக்கு முடிகிறது வந்து 15 டேஸில் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்க பாருங்கள். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் அடுத்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் n = ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஆஃப் பி. ஏன் வந்து இது வந்து நம்ம இந்த வழி இதில் போகலன்னா, இன்வர்ஷன் நம்ம அமௌண்ட் ஆஃப் இதில் போகலன்னா அது வந்து ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். ஸோ n = ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஆஃப் பி இன்ட்டு எக்ஸ்ட்ரா ஆஃப் கியூ. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். எக்ஸ்ட்ரா ஆஃப் பினா என்ன? கொஸ்டின்லேயே பாருங்கள் 25 நாள் எக்ஸ்ட்ரான்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆஃப் கியூனா என்ன? கொஸ்டின்லேயே பாருங்கள் 9 நாள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு 1 செகண்ட் ஆர் 1 மினிட்ல ஈஸியாக இது பண்ணிடலாம், ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். 9th, A can complete a work in 12 days. A வந்து 12 நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க. B can complete a work in 8 days. B வந்து பார்த்தா அதை 8 நாளில் முடிப்பாங்க. A work for 8 hours every day. A வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. B வந்து 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க எவ்ரிடே, ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. சரி, ஓகே. இதில் வந்து டேஸும் இருக்குது, ஹார்ஸும் இருக்குது, சரியா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கணும். ஒன்று டேஸ்லேயோ இல்லை ஹார்ஸ்லேயோ அதை மாற்றி வச்சுக்கணும். சரி, நம்ம வந்து ஹார்ஸில் மாற்றி வச்சுக்கோம், ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹார்? 24 hours, ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு ஆளும் இப்போ ஏ வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க? 12 days ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து 12 இப்போ 8 hours, ஒரு நாளைக்கு 8 hours 12 days, ஒரு மொத்தம் 12 நாள் வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஸோ வந்து மொத்தமாக எவ்வளோ மணி நேரம் ஏ வேலை பார்த்துருப்பாங்க? அதை வந்து எப்படி மாற்றலாம்? 12 × 8 = 96 hours, ஓகேவா? 12 நாள், ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் வேலை பார்த்தா 12 × 8 96 மணி நேரம், ஓகேவா? அடுத்து பி வந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 8 நாள் வேலை பார்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஸோ மொத்தம் 8 நாளும் எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்துருப்பாங்க? 8 × 10 = 80 மணி நேரம் வேலை பார்த்துருப்பாங்க. ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியுதா? ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? இப்போ எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரியும். இப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 1 / 96 இன்வர்ஷன், 1 / 80, ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ எல்லாத்தையும் ஹார்ஸாக மாற்றிட்டீங்க. அப்புறம் ஒரு ஹாருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்குன்றதை 1 / போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிடும், ஓகேவா? இதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். சரி, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? A + B 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க்கு முடிக்க போகிறாங்க அடுத்து பார்க்குறோம், ஓகே? இது பார்த்தா என்ன பண்ணும்? 1 / 96 + 1 / 80. நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 80 + 96 + 96 × 80. ஸோ என்ன வரும்? 176 96 × 80 அப்படின்னே வச்சுக்கோம், ஓகேவா? ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கிற அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு எவ்வளோனா 176 / 96 × 80, ஓகேவா? ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கிற ஒர்க்கு வந்து இது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஒரு ஹவரில் முடிக்கிற ஒர்க்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஹவரில் முடிக்கிற ஒர்க்குன்னு எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ வந்து என்ன அர்த்தம்? எவ்வளோ ஹவரில் இந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஹவரில் இருக்கிறத அப்படியே நீங்கள் இன்வெர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஹவரில் நீங்கள் ஒர்க்கு முடிப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிப்பீங்க. ஒரு ஹவரில் முடித்த வேலையை இன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ ஹவரில் வந்து அந்த வேலையை முடிப்பாங்கன்றது வந்துடும், ஓகேவா?
அப்போ 96 இன்ட்டு 80 டிவைட் பை 176 ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்க இங்கே, இஃப் ஏ அண்ட் பி ஸ்டார்ட் ஒர்க் டுகெதர், ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எவ்வளோ அப்படின்றது நான் கேட்டிருக்காங்க. இவங்க ஒர்க்காக கேட்டிருக்காங்க. என்ன பாருங்கள், எவ்வளோ டேஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் வந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது, மொத்தமாக எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்கன்னு இருக்குது. சரியா? ஆனால் இப்போ வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்காங்கன்னா, அதை அந்த எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்களோ அது டிவைடட் பை 8 போட்டால் உங்களுக்கு எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னு வந்துருமா? ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ மொத்த மணி நேரம் டிவைடட் பை 8 போட்டிங்கன்னா 96 இன்ட்டு 80 டிவைடட் பை 176 இன்ட்டு 8. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 24 இன்ட்டு 10 டிவைடட் பை 44, அப்போ 240 டிவைடட் பை 44. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 60 டிவைடட் பை 11. ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி சேர்ந்து மொத்தமாக 60 பை 11 நாள் வேலை பார்த்துருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் அவங்கவுங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வேலைன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் மொத்த மணி நேரம் அவங்க அந்த வேலையை முடிக்க மொத்தம் எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்றதை கண்டுபிடிச்சி, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்கன்றனால மொத்த மணி நேரத்தை டிவைடட் பை 8 நம்ம போட்டுட்டோம்னா எவ்வளோ நாள் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நமக்கு கிடச்சிரும். இது ஈஸியாக இருக்கா இல்லையா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இதில் முக்கியமான கான்செப்ட்டு டேஸ், ஹார்ஸ் அப்படி இப்படின்னு வேறு மாற்றி இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் மாற்றிடணும். ஒன்று டேஸாவோ இல்லை ஹார்ஸாவோ நம்ம கம்ப்ளீட்டாக அதை மாற்றிடணும். ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு கிளியர் தானே? நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாமா? சரிங்களா? இந்த இன்வர்ஷன் ஃபார்ம்லாம் மறந்துடாதீங்க. 10th சம். ராஜ் கேன் பில்ட் அ ஹவுஸ் அலோன் இன் 16 days. ராஜ் மட்டும் ஒரு வீட்டை கட்டினா 16 நாளில் கட்டாரு. சூரஜ் அலோன் கேன் பில்ட் இட் இன் 12 days. சூரஜ் மட்டும் கட்டினா 12 நாளில் கட்டுவார். இப்போது ராஜ் அண்ட் சூரத் அல்டர்னேட் டேஸ், மொதல் நாள் ராஜ் அடுத்த நாள் சூரத், இப்படி ஆல்டர்னேட் டேஸாக கட்டுறாங்க. ஓகேவா? இஃப் ராஜ் ஒர்க்ஸ் ஆன் ஃபஸ்ட் டே யார் ஒர்க் பண்ணுறாமா? ராஜா. சரியா? த ஹவுஸ் வில் பி பில்ட் இன் ஹவு மெனி டேஸ். இப்போ வந்து இந்த ஹவுஸ் எவ்வளோ நாளில் கட்ட முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பார்க்க ரொம்ப நமக்கு வந்து டஃப் மாதிரி தெரியும். ஏன்னா ஆல்டர்னேட் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை ஈஸியாக 1 minute நம்ம பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஆல்டர்னேட் டேஸ்ன்ற வேர்டுக்காக நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. அந்த வந்து ஒரு ஈஸியான கான்செப்ட். நம்ம எப்பயும் போல தான் இன்வர்ஷன் அண்ட் 1 டேக்கு எவ்வளோ வந்து நம்ம ஒர்க் இது பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஆர் வந்து ஒரு நாளில் 16 ஒரு வேலையை, அந்த ஹவுஸ் பில்ட் பண்ணுற வேலையை 16 நாளில் முடிப்பார். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பார்? 1/16. சரி, சூரஜ் வந்து என்ன பண்ணுறாரு, எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 12 நாளில் முடிக்கிறார். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிப்பார் அவர்? 1/12. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு, ஆனால் வந்து இது என்ன ஃபார்மெட்டில் வருது? மொதல் நாள் ராஜ் அடுத்த நாள் சூரத், மொதல் நாள் ராஜ் அடுத்த நாள் சூரத், மொதல் நாள் ராஜ் அடுத்த நாள் சூரத். ஓகேவா? ஸோ இப்படியே வந்துட்டுருக்கு. அப்படி சரி, இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதில் ஒரு க்ளூ, ராஜ் தான் மொதல் நாள் வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டார். ஸோ மொதல் நாள் எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கும்? 1/16 அளவு வேலை முடிஞ்சிருக்குமா? ஸோ செகண்ட் டே சூரத் வருவார். அல்டர்னேட்னா அடுத்த ஆள் வருவாங்கன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் டே எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கும்? 1/12 அளவு வேலை முடிஞ்சிருக்குமா? அப்போ 2 நாள் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்கும் 2 நாளுக்கு? 1/16 ப்ளஸ் 1/12. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 12 16 12 ப்ளஸ் 16. ஓகேவா? ஸோ வந்து இது 2 நாள் சேர்த்து எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குன்னா 28 டிவைடட் பை 12 × 16 அடித்து கொடுத்தோன்னா 7/48. ஓகேவா? ஸோ 2 நாளில் உங்களுக்கு முடிந்த வேலை எவ்வளோனா 7/48. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், மொதல் நாள் ஆர் தான் வரப்போகிறார், ராஜ் தான் வரப்போகிறாரு. 2வது நாள் வந்து சூரட் வரப்போகிறார். ஸோ இப்படி எத்தனை பேர் வராங்க? ஃபஸ்ட்டு மொதல் 2 நாள் எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கு? 7/42. இதே மாதிரி 2 போடுங்க. சரிங்களா? ஸோ அந்த 2 போட்டால் எவ்வளோ வேலை முடியும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ராஜு சூரட், அதுக்கடுத்து ராஜு சூரட், அதுக்கு ராஜ் சூரட், அப்படி நம்ம போட போகிறோம். சரி, ஓகே. இப்போ 2 வந்து எவ்வளோவால் மல்டிப்ளை பண்ணலான்னா ஒரு 6 டைம்ஸாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ராஜ் சூரத்னு ஒரு 6 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்?
ஒரு நாளில் முடிக்கிற ஒர்க்கு வந்து 7/48. அப்போ அதை 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்? 42/48. சரிங்களா? ஸோ 2 நாளில் முடிக்கிற வேலை வந்து 7/48. அதை 6 டைம்ஸாக மாற்றினீங்கன்னா 12 நாள். அப்படியா? 2 × 6னா 12 நாள். அப்போ 12 நாளில் முடிக்கிற வேலைனா 7/48 × 6 வந்து 42/48 = 7/8. சரி, நீங்கள் வந்து என்ன கேட்பீங்கன்னா, எதுக்காக 6 டைம்ஸ் தான் அவங்க வந்து ரிப்பீட் ஆகிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை 7 டைம்ஸ் கூட ரிப்பீட் ஆகிருக்கலாம், 8 டைம்ஸ் கூட ரிப்பீட் ஆகிருக்கலாம், உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகே, இப்போ வந்து நான் 7 டைம்ஸ்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 7 டைம்ஸ்னு போட்டால் 2 × 7, சரியா? 2 நாளில் முடிக்கிற வேலை, 2 நாளில் முடிக்கிறது தான் மொத்தமாக அவங்க பண்ண போகிற வேலை, அப்படி தானே? ஸோ வந்து 2 × 7ன்னு போட்டால் 14 நாள் வருது. சரிங்களா? அப்போ ஒரு நாளில் முடிக்கிற வேலை என்ன? 7/48. அப்போ 7 டைம்ஸ் அந்த வேலையை மாற்றினோன்னா 49/48. இதை அடித்து கொடுத்தா 1 புள்ளி சம்திங் வரும். ஸோ ஒரு வேலைன்றதே நம்ம மேக்ஸிமம் என்னன்னு தான் வச்சுருப்போம்? 1ன்னு தான் வச்சுருப்போம். 1க்கு மேலே போனாலே ஒரு வேலையை முடித்ததுக்கு மேலேன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா தான்? 6. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா 6 டைம்ஸு நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த RSன்றது 6 டைம்ஸ் வரும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? 6 டைம்ஸ் வரும்னா என்ன அர்த்தம்? அந்த பேர் 6 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ எத்தனை நாள்? 2 பேர் சேர்ந்தது தான் ஒரு டைம். அப்போனா என்ன அர்த்தம்? 2 × 6னா 12 டேஸ். அப்போ ஒரு நாளில் 2 பேர் சேர்ந்து முடிக்கிற வேலை நம்ம ஏற்கனவே 7/48ன்னு வச்சோம். அப்போ அதை 6 டைம்ஸ் போட்டு அடித்து கொடுத்தா 7/8. ஓகேவா? உங்களுக்கு இது புரியுதா? இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? 7/8ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் மொத்த வேலையை நம்ம 1ன்னு வச்சுருக்கோம். ஸோ 1 - 7/8னா ரிமைனிங் நமக்கு எவ்வளோ வருது? 1/8 அளவுக்கு ரிமைனிங் வேலை இருக்குது. சரிங்களா? 6 தடவை அவங்க வந்ததுக்கப்புறமும் ரிமைனிங் வேலை எவ்வளோ இருக்குது? 1/8 முடியாமல் இருக்குது. ஸோ நமக்கு நல்லா என்ன தெரிஞ்சிச்சு? மொத்தம் 6 தடவைனா 12 நாள். 12 நாள் அவங்க வந்ததுக்கப்புறமும் ரிமைனிங் 1/8 வேலை இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அப்போ 13வது நாள் யார் வந்திருப்பா? கண்டிப்பாக 6 தான் வந்திருப்பார். 6 வந்து எவ்வளோ வேலை ஒரு நாளைக்கு முடிப்பார்? 1/16. நமக்கு எவ்வளோ வேலை மிச்சம் இருக்குது? 1/8. 1/8 விட 1/16 கம்மி. சரிங்களா? ஸோ எப்போயுமே மேலே வந்துச்சுன்னா நியூமரேட்டரில் வர்றதெல்லாம் கூட வரும், நான் டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா கூட இருக்கிறது தான் கம்மியாக வரும். ஓகேவா? ஸோ வந்து என்னது 13. அப்போ 1/8 விட 1/16 கம்மினா 13ஆம் நாள் வேலை முடிச்சுட்டு போனதுக்கப்புறமும் நமக்கு வேலை இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அந்த மைனஸ் பண்ணி கண்டுபிடிங்க. 1/8 - 1/16 போட்டிங்கன்னா எல்சிஎம்லாம் எடுத்து போட்டிங்கன்னா திருப்பி 1/16 தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ 14வது நாள் என்ன யார் வரா? சூரஜ் வரார். சூரஜ் வந்தால் அவர் ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிப்பார்? 1/12. ஆனால் நமக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது? 1/16. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ சூரஜ் வந்து அந்த வேலையை முன்னாடியே முடிச்சிடுறாரு, அந்த நாளைக்குள்ளேயே முடிச்சிடுறாரு அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடும். சரி, 1/16ன்றது 1/12ல் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு இப்போ வரைக்கும் என்ன தெரியும்? 13 நாள் ஆகும் தெரியும். அது போக ரிமைனிங் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1/16ன்றது 1/12ல் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1/16 = x × 1/12. ஸோ இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 3/4. அப்போ டோட்டலாக எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 13 நாள் 3/4 டேஸில் முடிக்கிறாங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்டர்னேட் டேஸ்ன்னு வரனால நீங்கள் இதுக்கு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? ஆல்டர்னேட் டேஸ்னால் ஒரு பேர் ரெடி பண்ணிவிட்டு அந்த பேர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகும் அப்படின்றத பார்த்து அந்த எப்படி பார்க்க போகிறீங்க? டைம்ஸ் வச்சு பார்க்க போகிறீங்க. அது வந்து 1க்கு மேலே வரக்கூடாது. சரிங்களா? அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு 1க்கு மேலே வரலைன்னா அப்போ கீழே தான் வந்திருக்கும். அந்த ரிமைனிங் வேலை எவ்வளோ நாளில் பண்ணுறாங்க. தேங்க்யூ.